கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்திருந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். அவனுடைய வசனத்துக்கு முன்பாக கடந்து போவதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் ஒரு விசை ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உண்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் காட்டுகின்ற வெளிச்சத்தை நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இங்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். நேற்றைய தினத்திலே நாங்கள் இந்தியன் டயஸ்பரா, அதாவது உலகமெங்கும் வாழ்கின்ற இந்தியர்கள் எப்படி ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணுவது என்பதை குறித்து நேற்று ஒரு கருத்தரங்கு வைத்திருந்தோம். கடந்த சில மாதங்களாக அதை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 2010ஆம் ஆண்டு நியூயார்க் சிட்டியில் குளோபல் நெட்வொர்க் ஆஃப் இந்தியன் லீடர்ஸ் அவருடைய ஒரு கூட்டம் நடந்தது. அதில் ஸ்ட்ராட்டஜிக் மினிஸ்ட்ரி டு அண்ட் த்ரூ இந்தியன் டயஸ்பரா என்ற ஒரு கருத்தரங்கு வைத்திருந்தோம். அதன்படி வட அமெரிக்காவில் உள்ள பல பட்டணங்களிலே வாழ்கின்ற இந்திய கிறிஸ்தவர்கள் எப்படி மற்ற இந்தியர்களை ஆண்டவருக்கு வழிநடத்த முடியும் என்பதை குறித்த ஒரு கருத்தரங்கு. அதோடு கூட மற்ற நியூஜெர்சி மற்றும் சிகாகோ, வாஷிங்டன் மற்றும் கொலம்பஸ், டொராண்டோ ஆகிய சிட்டிஸில் அந்த சீரீஸ் நான் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்காக நான் வந்திருந்தேன். அப்பொழுது பிரதர் விஜய் நீ கண்டிப்பாக டென்வர் வர வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொண்டது நிமித்தம் தினகர் ஜார்ஜோடு தொடர்பு கொள்ளவும் வரவும் ஆண்டவர் உதவி செய்தார். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது there is a life of faith. அது விசுவாசம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. விசுவாசத்திலே வராத யாவும் பாவமே என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக சென்ற 12 பேரில் 10 பேர் விசுவாசத்தோடு பார்க்கவில்லை, 2 பேர் விசுவாசத்தோடு பார்த்தார்கள். அந்த 2 பேரும் ஆண்டவர் வாக்களித்த பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை சுதந்திரித்தார் என்று பார்க்குறோம். இப்படி பார்க்கும் பொழுது இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை விசுவாசம்தான். ஆனாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் ஒரு நிலையான ஒரு காரியமாய் நாம் காணப்படுவதில்லை. ஒரு நேரம் அது ரொம்ப ஹையாக இருக்கும், உயர்வாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அது ரொம்ப லோவாக இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ஒவ்வொரு நேரத்தில் ரொம்ப தாழ்வாக போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், இந்த ஏற்ற தாழ்வு அடிக்கடி நமக்கு வருகிறது உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசத்திற்கு குறைபடுவதற்கான காரணங்கள் என்ன? மத்திய எழுதின சுவிசேஷத்திலேயும் மற்ற ஆண்டவர் அவருடைய சீஷர்களை 12 சீஷர்களை எடுத்து அவர் அப்போஸ்தலர்களாக நியமித்து தன்னோடு கூட ஊழியத்தில் அவர் எடுத்து செல்கிறார்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது குறைந்தது 3 முறை அவர் என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருடைய அந்த சீஷர்களை பார்த்து 3 முறை என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் ஏன் அந்த எந்த சூழ்நிலையில் அப்படி அற்ப விசுவாசிகள்னு சொல்லி அவளை கடிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசத்திற்கு எதிரான 3 விரோதிகள் அல்லது 3 enemies of faith நம்ம பார்க்க முடியும். முதலாவது நம்ம வாசித்த பகுதி நம்ம தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28லிருந்து 33ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் கவலைப்பட்டீர்கள்? Why did you worry? நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு முதலாவது எதிரி என்னன்னா கவலையாக இருக்குது. அங்கே என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உண்பதை குறித்தும் அல்லது என்ன ஆகாரம் எடுப்பீங்க, என்ன ஆடை உடைப்பீர்கள், எங்கு வாழ்வீர்கள், உங்களுடைய அடுத்த மீல் எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லி யார் அதை தேடி திரிகிறார்களாம்? அந்நிய ஜாதிகள் தேடி திரிகிறார்கள். The Gentiles look for it. அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவர்கள் பரலோக பிதா ஒருவர் உண்டு என்ற அறிவு இல்லாததினாலே அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதை நாடி திரிகிறார்கள். ஸோ அது இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறார்களாம், கவலைப்படுகிறார்கள். ஸோ உங்களுடைய பிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் என்ற விசுவாசம் கூட இல்லாமல் போயிடுச்சே. ஸோ அதான் அவர் சீஷர்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம். ஸோ இதில் நம்ம பல காரியங்களை பார்க்குறோம். ஒன்று ஆண்டவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பிதா என்று சொல்லி அழைக்கின்ற புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஒரு உலக பிரகாரமான தந்தை என்ன செய்கிறார், கூடுமானவரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முயற்சி செய்கிறார். அவளுக்கு வேண்டிய ஆகாரம், அவளுக்கு வேண்டிய படிப்பு, அவளை திருப்தியாக்கி அவளை வளர்த்து அவர் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கரிசனை, ஒரு அக்கறை நிச்சயமாக ஒரு தந்தைக்கு இருக்கும், ஒரு தாய்க்கு இருக்கும். பெற்றோர் என்ன செய்வாங்க, தியாகமாக அதை செய்வார்கள். ஒருவேளை அவளுக்கு ஆகாரம் இருக்குதோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு ஆகாரம் வேண்டும். ஒருவேளை அவளுக்கு புது ஆடை வாங்க முடியுதோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அப்படி எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. ஸோ அப்படி உலகத்தில் நாம் பொல்லாதவர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது பரலோக பிதா நம்முடைய தேவையை சந்திப்பாரா, சந்திக்க மாட்டார். ஸோ அதான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் கவலைப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவரை அவமதிப்பவர்களாக இருக்கிறோம். ஸோ விசுவாசமும் கவலையும் இணைந்து ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கணும், இல்லாட்டினா கவலை இருக்கணும். இட் cannot coexist. ஸோ கவலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா முதலாவது நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை அவமதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஸோ ஏன்னா என்ன இல்லை, அவருடைய நன்மை, அவர் நன்மை செய்கிறவர் என்ற அவருடைய தன்மையை நாம் என்ன செய்கிறோம், சந்தேகப்படு. அவரால் நம்முடைய தேவையை சந்திக்க முடியும், அவருக்கு திராணி உண்டு, அவருக்கு ரிசோர்சஸ் உண்டு என்று நாம் நம்புவதற்கு மறுக்கிறோம். ஸோ அப்போ அவரையே அவமானப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படும். கவலை என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவரை அவமானப்படுத்துகின்ற ஒன்று. ஸோ கவலைப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா அல்லது விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஸோ நிறைய நேரத்தில் நம்ம ஸ்லோகன் சொல்லியிருப்பாங்க, டோன்ட் வரி இட் மே நெவர் ஹேப்பன். அநேக நேரத்தில் என்னது, நம்ம அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுறோம், ஆனால் அது நடக்க போகிறதே கிடையாது. இட் மே நெவர் ஹேப்பன். அதெல்லாம் என்ன, பொதுவாக அது கற்பனையாக இருக்கிறது. அது ரொம்ப நெகட்டிவாக நம்ம கற்பனை பண்ணுறோம். சரி, லேசாக சளி பிடிச்சிருச்சுன்னா ஒருவேளை நமக்கு டெங்கு ஃபீவர் வந்துருச்சா இல்லை மலேரியா வந்துருச்சா அப்படின்னு சொல்லி நம்முடைய கற்பனை என்ன செய்யுது, கொடியேட்டி அடி பறந்துக்கிட்டே போகுது. ஸோ அப்படிப்பட்ட கவலை தான் என்ன செய்யுது, விசுவாசத்தை என்ன செய்யுது, விசுவாசத்தை குறைத்து விடுகிறது. ஸோ கவலையும் விசுவாசம் சேர்ந்து இருக்க முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவலைப்படுவதாக இருந்தோம்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் எவ்ரி டைம் தே ஒரி. எதை குறித்து அவங்க என்ன செய்வாங்க, கவலைப்படுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ வேறு எதுவும் அவங்க செய்கிறதே கிடையாது. ஸோ ஆண்டு என்ன சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால நீ ஒரு முளத்தை நீ கூட்ட போகிறதில்லை. யூ cannot add even an inch. ஸோ அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படுறதுனால நீ என்ன சாதிக்க போகிற? ஸோ கவலைப்படுவதனால என்ன செய்வோம், நிகழ்காலத்தை நாம் இழந்து போகிறோம். ஸோ எதிர்காலத்தையும் நாம் இழந்து போகிறோம். ஸோ ஒரு சிலர் பழையவளை குறித்து கவலைப்படுறாங்க, ஒரு சிலர் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறாங்க. ஸோ அது ரெண்டையும் பண்ணுறதுனால நிகழ்காலத்தை இழந்து விடுகிறார். ஸோ நாம் கவலைப்படுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்க முடியாது. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து ஜெபம் புறப்படுவதற்கு முன்பாகவே நமக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பிலிப்பியர் 4:7 நாம் பார்க்குறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணுமா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யணும், உங்களுடைய விண்ணப்பங்களை என்ன செய்யணும், ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது என்ன உண்டாகுமா, என்ன உண்டாகும், எப்படிப்பட்ட சமாதானம் உண்டாகுமா, நம்முடைய புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம் நம்ம ஆளுகை. பிலிப்பியர் 4:7 அதான் வாசிக்கிறோம். என்ன செய்ய, ஒன்றுக்கு கவலைப்படாது. நீங்கள் 2, 3, 4, 5 நாட் ஈவன் ஃபார் ஒன் திங். ஆனால் கவலைக்கு மாற்று என்ன,
என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். இன்ஃபார்ம் ஹிம். ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் எல்லாம் சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்ஃபார்ம் ஹிம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகுது? அவருக்கு தெரியப்படுத்தும் போது என்ன ஆகுது? ஒரு டிரான்சாக்ஷன் உருவாகுது. கவலை அவர்கிட்ட போயிடுது, சமாதானம் நம்மள்கிட்ட வந்துடுது. ஸோ ப்ரேயர் இஸ் அ டிரான்சாக்ஷன் டைம். ஆண்டோடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன உண்டாது? தட்ஸ் அ கிரேட் டிரான்சாக்ஷன். ஸோ இதை நான் பார்க்கும்போது என்னுடைய மகன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் சைக்கிளில் போயிட்டு வருவான். சைக்கிளில் ஒரு 6-7 கிலோமீட்டர் போகணும் ஸ்கூலுக்கு. போயிட்டு வரும்போது ஒரு நேரம் வரும்போது ரொம்ப டயர்டாக ரொம்ப டென்ஷனாக வருவான். ஒரு நேரம் நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அவன் சைக்கிள் நிப்பாட்டி வேகமாக ஓடி வந்து சொல்லுவான், டாடி ஒரு காரியம் மறந்துடக்கூடாது. அவன் என்னன்னு, நாளைக்கு காலையில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது 200 ரூபா மறந்துடாமல் கொடுத்துருங்க, மேடம் வாங்கிட்டு வச்சுருவாங்க, நாளைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் டென்ஷனாக இருக்காது. அதுக்கப்புறம் வேகமாக போவான், அவன் புக்ஸை தூக்கி எறிஞ்சிடுவான், யூனிஃபார்ம் மாற்றுவான், அவன் விளையாட போயிடுவான். ஸோ ஏன் டென்ஷனாக இருந்தான்? அவன் மறந்துடுவேணும். ஸோ இப்போ 200 ரூபா நான் கொண்டு போகணுன்னு சொல்கிறத எங்கள் அப்பாட்ட சொல்கிறதுக்கு மறந்துடுவேணும். அந்த டென்ஷன்லேயே இருப்பான். சொல்லி முடிச்சது என்ன ஆகுது? ஹீ இஸ் ஃப்ரீ. அனுஷிவான், ஹீ இஸ் இன் இஸ் ஓன் வேர்ல்டு, விளையாட போயிடுவான். இப்போ டென்ஷன் என்ன ஆயிடுது? அது என்கிட்ட வந்துடுது. இப்போ நான் சால்வ் பண்ணோம். அது அவனுக்கு 200 ரூபா வீட்டில் இருக்குதா, இல்லை ஏடிஎம்ல போய் எடுக்கணுமா, இல்லை யார்ட்டையா கடன் வாங்கணுமா, இதெல்லாம் என்னுடைய ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த தெரிவிக்கப்படுத்தும் பொழுது என்ன உண்டாது? ஒரு டிரான்சாக்ஷன். இதுதான் ஆண்டு சொல்கிறார். அவ்வளோ பர்சனலாக தான் எழுதுகிறார். ஸோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன செய்யுங்க? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது என்ன உண்டாகுமா? யூ வில் ஹேவ் அ கிரேட் பீஸ். நம்முடைய புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானம். தட் மீன்ஸ் we cannot describe by human terminology. ஸோ மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மொழிகளில் உள்ள வார்த்தையினால் விளக்கக்கூடாத ஒரு தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். ஸோ விசுவாசத்தில் முதல் எதிரி என்ன? கவலை. ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டால் அது பொருத்தமாக இருக்க. ஒரு விசுவாசின்னு சொல்லிட்டு அவன் கவலை வாசின்னு சொல்ல முடியாது. அவன் விசுவாசியாக இருக்கலாம், இல்லாட்டா கவலை வாசியாக இருக்கலாம், ரெண்டும் இருக்க முடியாது. ஸோ விசுவாசத்திற்கும் கவலைக்கும் எதுவும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இரண்டாவது எதிரியை நம்ம பார்க்குறோம். முதலாவது ஆண்டு சொன்னது, சீஷரில் பார்த்து சொன்னது. மூன்றாவது என்ன காரியம்? இரண்டாவது சந்தர்ப்பம் என்னவென்றால் மத்தேயு 8:26 வாசிக்கிறோம். மத்தேயு 8 வாசிக்கும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்கள் என்ன செய்றாங்க? படகுல பிரயாணமாய் சென்று கொண்டு இருக்கிறார். அவர் இயேசு என்ன செய்கிறார்னா நித்திரை செய்கிறார் அல்லது தூங்குகிறார்னு சொல்லப்பட்டு. ஸோ அப்போ திடீர்னு அந்த கலிலேய கடலில் என்ன உண்டாகுது? ஒரு புயல் உண்டாகுது. காற்றும் புயலும் வீச ஆரம்பித்ததும் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? பயப்பட ஆரம்பிக்கும். ஸோ பயப்பட்டு என்ன செய்கிறாங்க? அலறாங்க. ஸோ இயேசு தூங்கிட்டு இருந்தாரெலாம் தூங்குற மாதிரி நடிச்சாரான்னு தெரியாது. ஆனால் இவங்க போட்ட சத்தத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிச்சிருப்பார். ஆனால் என்ன செய்கிறாரு? அவர் ஒன்றும் கண்டுக்கல. என்ன தான் செய்கிறாங்க பார்ப்போன்னு சொல்லி யோசிச்சிருப்பார். எல்லாம் என்ன சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் என்ன செய்கிறோம்? அழிந்து போகிறோமே, மடிந்து போகிறோமே, எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த முழு சம்பவத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள கூப்பிடுறாரு. இந்த கடலை தாண்டி எங்கே போகிறோம்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி. ஸோ கடலில் போயிட்டு இருக்கும்பொழுது என்ன உண்டாது? ஒரு புயல் உண்டாது. ஸோ ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க. எங்கே சொன்னார் ஆண்டவர்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் தான் சொன்னார். ஒழிய நடுக்கடலில் போய் மூழ்கி சாவோம்னு சொல்லலை. ஸோ அவர் சொன்னதை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையை மறந்ததுனால என்ன ஆகுது? இவங்களுக்கு ஒரு பயம் உண்டாது. ஸோ பயம் உண்டாது என்ன செய்கிறாங்க? அலறாங்க. சிலரில் சொல்லியிருப்பாங்க, இவருக்கு என்ன பிரம்மச்சாரி, கொண்டாட்டியா பிள்ளையா, அவர் வாட்டில் தூங்குறாரு, நமக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அலறாங்க. ஸோ அப்போ ஆண்டவர் எழுந்து என்ன செய்கிறாரு? கடலை அதட்டி என்ன சொல்கிறாரு? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்? Why did you fear?
எதுக்காக நீ பயப்பட்டீங்க? பயப்படுறதுக்கு என்ன காரணம்? வாட் இஸ் there is no reason for fear. நான் உங்களை கூப்பிட்டு வந்தது எதுக்காக? அக்கறை போகிறது தான் கூப்பிட்டு வந்தேன். நீ அதை மறந்துட்டு என்ன செய்றீங்க? அலறுறீங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி செய்யறோம்? ஸோ பயமும் விசுவாசமும் சேர்ந்து இருக்க முடியாது. ஃபியர் அண்ட் ஃபெய்த் cannot coexist. ஒன்று நீங்கள் பயப்படணும், இல்லாட்டினா விசுவாசிக்கணும். பயம் என்று சொல்லும் பொழுது பல விதமான பயங்கள் உண்டு. ஒன்று வந்து என்ன? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன செய்யுது? நம்ம பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி வைக்கும், பரிசுத்தமாய் வாழும்படியாக தோன்றுது. அதே சமயத்தில் நாம் மனிதர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்காலத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ துன்பங்கள், துயரங்கள், எதிர்ப்புகள் இவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது ஒரு யாத்திரை மாதிரி, ஒரு பயணம் மாதிரி. இந்த பயணத்தில் என்ன ஒன்று, புயல்கள் உண்டு. ஸோ அந்த புயலில் என்ன செய்யணும்? அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஸோ இவர் என்ன செய்கிறாங்க? பயந்து அலறுகிறார். ஸோ பயப்படும் பொழுது என்ன ஆகுது? ஒன்று வந்து யூ ஆர் பேரலைஸ்ட். பயப்படும் பொழுது என்ன ஆகுது? நாம் இயல்பாய் நேச்சுரலாக நம்ம எப்படி இருப்போமோ அப்படி இருக்க முடியாது. பயந்தோம்னா என்ன செய்ய முடியாது? தெளிவாக யோசிக்க முடியாது. ஸோ பயந்துட்டே யோசித்தோம்னா என்ன செய்வோம்? தவறாக சிந்திப்போம். ஸோ அந்த வெரி கிளியர் மைண்ட் இருக்காது. ஸோ பயந்துக்கிட்டே நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா என்ன இருக்கும்? தவறாக தான் டிசிஷன் எடுப்போம். ஸோ ஃபியர் பேரலைசஸ். அது மாத்திரமல்ல, பயம் வந்து என்ன செய்யுது? நம்முடைய பெர்செப்ஷனை மாற்றிடுது, நாம் பார்க்கின்ற கண்ணோட்டத்தையே மாற்றி விடுகிறோம். ஸோ ஒரு உதாரணம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துகிறார். உயிர்த்தெழுந்தும் போது என்ன செய்கிறார்? மரியாளுக்கு காட்சியளிக்கிறார். மக்தலேனா மரியாள் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து என்ன செய்கிறார்? தோட்டக்காரன் சொல்றார். ஏன்? பயம். ஸோ பயத்தோடு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை பார்த்தா கூட தோட்டக்காரனாக தான் தெரியும். அவருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கும் பொழுது கூட அவளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, கண்டுகொள்ள முடியல. ஏன்னா பயம் அவளை என்ன செய்யுது? அவளுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. ஸோ அதனால் ஒரு விசுவாசி என்று சொல்லும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வேதத்தில் நம்ம அநேக வசனங்கள் பார்க்குறோம். பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டது. ஒரு சில வேத வல்லுநர் சொல்கிறார்கள், சுமார் 365 முறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறான்? 366 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டு நம்மள்ட்ட சொல்கிறாதான், பயப்படாதே. ஆட்டு மேய்ப்பரில் பார்த்து தூதர்கள் நினைச்சா பயப்படாது, மரியாதை பார்த்து நினைச்சா பயப்படாது, தீர்க்கதரிசிகளை பார்த்து அவன் நினைச்சா பயப்படாதே, மோசையை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே. சரி, தேவனுடைய தாசர்கள் எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறார்? பயப்படாதேன்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதா அல்லது விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறதா? நம்முடைய தீர்மானங்கள் பயத்தின் அடிப்படையில் எடுக்கிறோமா அல்லது விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கிறோமா? ஸோ நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறதுக்கு காரணம் என்ன? அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தோல்வி வருவதற்கு காரணம் என்ன? பயம். ஸோ ஒன்று என்ன பார்த்தோம்? கவலை. இரண்டாவது என்ன பார்க்குறோம்? பயம். பயத்திற்கு என்ன மாற்று? ஸோ வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 1:7. யாராவது வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். So God has not given us a spirit of timidity. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லு, spirit of fear. பயப்படுகின்ற நடுங்குகின்ற ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை. என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா? அதுக்கு மாற்ற 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னது? அன்பு, பலன், என்னது? தெளிந்த புத்தி. ஸோ பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5:5
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பாக ஊற்றப்பட்டிருக்கிறார். ஸோ த லவ் ஆஃப் காட். அடுத்து என்ன பார்க்குறோம்? பலன் உள்ள ஆவி. இட் ஸ்ட்ரென்தன்ஸ் அஸ். ஸ்பிரிட் ஆஃப் காட் ஸ்ட்ரென்தன்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. ஸோ நாம் பலனுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தெளிந்த புத்தி உள்ள, சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி. ஸோ பயப்படும் போது என்ன செய்யணும்? நம்முடைய புத்தி மழுங்கி போயிடும், தெளிவாய் நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்போது என்ன ஆகுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். த கிளாரிட்டி இன் திங்கிங். ஸோ நம் விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, ஆவியானவருடைய ஆளுகை கீழாக நாம் வாழ்க்கை வாழும் பொழுது, ஸோ நாம் பயப்படுவர்களாய் அல்ல, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அன்பு நிறைந்தவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பலனுள்ளவர்களாய் நாம் செயல்படுகிறோம். ஸோ இந்த இரண்டாவது எது என்னது நம்ம பார்த்தோம்னா பயம்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது பார்க்க போகிறோம் மத்தேயு 14:31. ஸோ மத்தேயு 14 இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மேத்யூ சாப்டர் 14. ஸோ அதில் என்ன பார்க்குறோன்னா, இதே போல் சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? படகுல பிரயாணமாகி சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போங்க, நான் அப்புறமா அவங்கள ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சீஷர் எல்லாம் படகுல அவள் பிரயாணமாகி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா அது திடீர்னு பார்க்குறாங்க, கடலில் ஒரு ஆள் நடந்து வர மாதிரி. அப்படி தானே? ஸோ பார்த்தது என்ன சொன்னாங்க? ஆவேசம் அல்லது பேயின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களாம் மீனவர்கள். அப்படி தானே? ஸோ 3 மாதம் முன்னாடி இவர் இப்படி தான் இங்கே தான் மூழ்கினார், அவராக தான் இருக்கும். 6 மாதம் முன்னாடி இவர் செத்தார், அவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கற்பனையில் கரெக்டாக யாருன்னு கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, யாராக இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்போ என்ன கொடுக்குறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் தான் சொல்கிறார். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட், ஐ ஆம். ஸோ அப்போ பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீராகில் என்ன செய்யணும்? என்னையும் தண்ணீரின் மேல் நடந்து வரும்படி நீ என்ன செய்யணும்? உத்தரவு போடுன்னு சொல்கிறேன். ஸோ அவன் கேட்கும்போதே டவுட்டோட தான் கேட்குறான். அப்படி தானே? ஆண்டவரே, நீராகில் என்ன செய்யணும்? தண்ணீர் மேல் நடந்து வர கட்டளை கொடுக்கணும்னு சொல்கிறான். தண்ணில் நடக்க ஆரம்பிக்கிறான். வர பார்க்குறான், கடல் முன்னாடி மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் அமைதியான மாதிரி தெரியல. ஸோ அதனால் இது யாருன்னு தெரியல, இது ஆண்டவர் தானே ஆவேசமாக. ஸோ 2 பேர் அவர் மனதில் டிபேட் வந்துடுச்சு, ஒரு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா அது மூழ்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆண்டவரே ரட்சியம் சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை வெளியே தூக்கி விடுறாரு. தூக்கி விடும்பொழுது அதான் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டவன்? டவுட். சந்தேகமும் விசுவாசமும் இணைந்து செயல்பட முடியாது. ஒன்று விசுவாசம் இருக்கலாம், இன்னொரு இடத்துல சந்தேகம் இருக்கு. ஸோ அநேக நேரத்தில் நமக்கு என்ன உண்டாது? சந்தேகம் உண்டாது. ஸோ டவுட்டிங் தாமஸ் சொல்லி சொல்கிறோம். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து சீஷர்களுடைய தோமா என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு நம்பலை. என்னுடைய விரலை நான் போட்டு பார்த்தா தான் என்ன செய்வேன்? நம்புவேன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சந்தேகப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இரு நாவில் பயணம் செய்கிறவங்க போல, அல்லது இரு மனதாய் குந்தி குந்தி நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி சந்தேகத்தோடு இருக்கிறவர் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். ஸோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் என்ன செய்ய ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும். ஸோ சந்தேகம் என்ன செய்யுது? நம்முடைய விசுவாசத்தை அழித்து விடுகிறது. ஸோ இந்த பேதுருடைய வாழ்க்கை என்ன நடந்தது? அவன் சந்தேகப்பட ஆரம்பிச்சான். பேதுருவிடம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், செவி கொடுக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி சொன்னது கேட்குறாங்க, ஆனால் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களால முழுமையாய் நம்ப முடியல. ஒரு சந்தேகம்.
ஸோ ஒரு ஆடு என்ன தெரியும், மேய்ப்பனுடைய குரல் தெளிவாக கேட்கும். கரெக்டாக சொல்லிடுறோம், இது என்னுடைய மேய்ப்பனின் குரல் தான். ஸோ பேதுருவால் என்ன செய்ய முடியல, மேய்ப்பனின் குரலை பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. ஸோ நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறாரு, ஆனால் என்ன யோசிக்கிறோம், ஒருவேளை பேய் பேசுதுன்னு யோசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம வழி நடத்துகிறார், நம்ம என்ன செய்கிறோம், சந்தேகப்படுறோம். சாணுடைய கரம் தானா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் உண்டாகுது. ஸோ இங்கே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அவனுடைய விடுதலை செய்கிறான்னு பார்க்கணும். அவனை தண்ணீரிலிருந்து தூக்குறான். ஏன் சந்தேகப்பட்டாய்? குரலை அவனால் நினைச்ச முடியல, கேட்க முடியல. ஆண்டோடைய வார்த்தையை அவனால் நிதானித்து அறிந்துக்குரிய தன்மை அவனுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஸோ சந்தேகப்படும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தான் ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன வாசிக்கிறோம்னா, நம்ம மத்தேயு 21:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ என்ன செய்யணுமா, நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு மலையை பார்த்து என்ன செய்யும், அப்புறம் போன்னு சொல்லி சொல்லும் பொழுது அது என்ன செய்யுமா, அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகும். ஆனால் ஆண்டு அப்படி சொல்லலை, கடுகளவாக விசுவாசம் இருக்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் இருக்கணும். ஸோ ரெண்டு ஒன்று, விசுவாசம் குறைவாக இருந்தால் பரவாயில்ல, சின்ன கடுகளவு இருந்தால் கூட பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. ஆனால் என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸோ டவுட்லெஸ் ஃபெய்த். ஏன்னா நம்முடைய விசுவாசம் பெருசாக இருக்குது, பூசணிக்காய் மாதிரி இருக்குது. ஆனால் அதோடு கூட ஒரு ஈக்குவல் சைஸில் டவுட் இருக்குது. சபை என்ன செய்ய முடியாது, ஆண்டால கிரியை செய்ய முடியாது. ஆண்டு எதிர்பார்க்குறது என்னது, ஒரு சின்ன விசுவாசமாக இருந்தாலும் அது என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் இல்லாமல், விதவுட் டவுட். அப்போ என்ன செய்யணும், மலைகளை பெயர்க்கிற விசுவாசம், த ஃபெய்த் தட் மூவ்ஸ் மவுண்டன்ஸ். அந்த ஃபெய்த்தோட என்ன இருக்கக்கூடாது, டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஆண்டவருடைய விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணும், இப்போ இந்த ஷேடோ பார்ப்போம். நம்ம லைட் நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னா அதோடைய நிழல் என்ன ஆகும், ரொம்ப கம்மியாக இருக்கும். லைட் மங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் கேண்டில் லைட் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், ஷேடோவில் ரொம்ப பெருசாக தெரியும். அதே சமயத்தில் பிரைட் லைட் இருந்துச்சுன்னா ஷேடோ தெரியுமா, தெரியும். ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும், லைட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், the shadows of doubt will disappear. ஸோ நம்முடைய விசுவாசத்துடைய இன்டென்சிட்டி ஹாஸ் டு இன்க்ரீஸ். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து. ஸோ 3 விதமான காரியத்தை நான் பார்ப்போம். ஸோ 3 எதிரிகள் நம்முடைய விசுவாசத்திற்கு. ஒன்று கவலை, இரண்டாவது என்ன பார்த்தோம், பயம், மூன்றாவது என்ன பார்த்தோம், சந்தேகம். ஸோ அதே போல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது 3 முறை அட்லீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய விசுவாசம் பெரியது அப்படிங்கிறார். ஸோ சீசரில் பார்த்து என்ன செய்கிறாரு, அற்ப விசுவாசின்னு சொல்லி அவங்கள கடிந்து கொள்கிறார். இன்னொரு பக்கம் 3 முறை என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய விசுவாசம் பெரியது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த். எந்தெந்த சூழ்நிலையை சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை எப்படி நம்ம மேம்படுத்த முடியும், ஹவு கேன் வி அப்கிரேட் அவர் ஃபெய்த். ஸோ அப்கிரேடிங் ஒரு பெரிய மாடர்ன் டேர்ம் என்ன. ஸோ ஒரு லேப்டாப் வாங்கினீங்கன்னா அதை என்ன செய்யலாம், அப்கிரேட் பண்ணலாம். கேமரா வாங்கினீங்கன்னா அப்கிரேட் பண்ணலாம். எல்லாத்தையும் என்ன செய்யலாம், ஃபோன் வாங்கினீங்கன்னா அப்கிரேட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசத்தை அப்கிரேட் பண்ணணும். ஹவு கேன் ஐ அப்கிரேட் மை ஃபெய்த். ஸோ அந்த காரியத்தை நான் பார்க்க போகிறோம். 3 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன பார்க்குறோன்னா, அப்கிரேடிங் ஆஃப் ஃபெய்த். ஃபர்ஸ்ட் ரோமன் கமாண்டர், அதாவது மத்தேயு 8:9-10. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். என்ன செய்கிறார், ரோம படைக்கதிபதி, அதாவது சென்ச்சூரியன் அல்லது கமாண்டர் என்ன சொல்கிறான், அவனுடைய வேலைக்காரன் என்ன செய்யறான், சுகம் இல்லாமல் இருக்கிறான். ஆண்டுகிட்ட என்ன செய்ய, ஆண்டு சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆண்டு சொல்கிறார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறார். ஆண்டவரே, நீ எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, நீ என்ன செய்யும், ஒரு வார்த்தை சொல். ஐ எம் அ மேன் ஆஃப் அத்தாரிட்டி, நான் அதிகாரம் உள்ளவன். ஸோ நான் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்யலாம், சிப்பாயை போய் உடனே செய்யலாம். வார்த்தைக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதனால் என்னுடைய வேலைக்காரன் தூரத்தில் இருந்தாலும் நீ என்ன செய்யணும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாகும். நீ வரணும்னு அவசியமே இல்லை, உன்னுடைய வார்த்தை போதும். சப்பாண்டு என்ன சொல்கிறாரு, இஸ்ரேலில் கூட இப்படிப்பட்ட
பெரிய விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ அந்நிய ஜாதியைச் சேர்ந்த ஒருவன், இஸ்ரவேல் வம்சத்தில் பிறக்காத ஒருவன், யெகோவா தேவனை குறித்து அறியாத ஒருவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தம். என்ன என்ன கற்றுக்கொள்றோம்னா, the word of God gives us the faith. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விசுவாசத்தை கொடுக்குது. ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து வேதத்தில் பல காரியங்களை பார்க்கணும். ஆண்டவர் வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை சிருஷ்டித்தார். பூமி உண்டாக கிடவுதுன்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாக, சூரியன் உண்டாக கிடவுதுன்னு சொன்னார், எல்லாம் உருவானது. ஸோ காட்ஸ் வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லம் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறாரு? சுகமாக்குறான். ஸோ அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? மக்களை ஆறுதல் படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் வருகிறது. அவருடைய வார்த்தை தேனை போட்டிருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். அது ஞானப்பாலாக இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அது அப்பமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாய்ந்து பிறப்புற ஒவ்வொரு வார்த்தையினாலும் விளைத்திருக்கும். ஆண்டுடைய வார்த்தை தான் நமக்கு என்னது? அப்பமாக இருக்கு, ஜீவ அப்பமாக இருக்கு. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்வோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய மனதை புதிதாக்க அனுமதிப்போம் என்றால், அவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், நம்முடைய விசுவாசம் வளர்ந்துவிடும். ஸோ அந்த ரோம அதிகாரி என்ன செய்கிறான்? அவனுடைய விசுவாசத்துக்கு காரணம் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன. ஸோ நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படி எதிர்பார்ப்போடு நாம் வாசிக்கிறோம்? ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார்னு சொல்லி தினமும் எதிர்பார்ப்போடு அவருடைய வேதத்தை வாசிக்கிறோமா? அவருடைய வசனத்தை எப்படி சொல்லணுமா? அவருடைய வசனத்தை கேட்டு நடுங்குகின்ற அவர்களை நோக்கி தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பார்க்கிறான்னு சொல்லி சொல்லுவார். அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இரக்கம் காண்கிறார். ஸோ அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது பயத்தோடும் பக்தியோடும் படிக்கிறோம். ஸோ இந்த ரோம அதிகாரிக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். நான் ஆண்டு சொன்னார், உங்களுடைய விசுவாசம் பெரியது. ஸோ நம்முடைய விசுவாசம் பெரியதாக வேண்டும் என்றால், நாம் விசுவாசத்தை வளர வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய், மனப்பாடம் செய்கிறவர்களாய், அதை நம்முடைய அது இன்டர்னலைஸ் பண்ணுகிறவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு அம்சமாய் மாறிவிட வேண்டும். அவ்வளோ அதிகமாக இந்த வார்த்தையை, ஆண்டுடைய வார்த்தையை நேசிக்கும். ஸோ நீங்கள் அவனுடைய வார்த்தை இருந்தாலும் என்ன செய்யலாம்? நிறைய நேரத்தில் நெக்லெக்ட் பண்ணுறோம். அது படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, ஆண்டு சத்தத்தை கேட்பதற்கு நேரம் இல்லை. ஸோ அதை என்ன செய்யறோம்? ஒரு மூலையில் வச்சிடறோம். தட் இஸ் நாட் இன் அவர் ப்ரையாரிட்டி லிஸ்ட். அது எப்போ அது டைம் கிடைச்சா படிச்சுக்கலாம், பொழுதுபோக்காக படிச்சுக்கலாம், அப்படி தான் யோசிக்கிறோம் ஒழிய அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது. ஸோ ரெண்டாவது என்ன பார்க்குறோன்னா, அவனுடைய வார்த்தை முக்கியம்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 to 28 வரைக்கும் அதில் நான் வாசிக்கிறோம். அதில் ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நான் வாசிக்கிறோம். என்ன செய்கிறா? அவளுடைய மகள் சுகம் இல்லைன்னு சொல்லி அவள் கேள்விப்பட்டாள். அவளுடைய மகளுக்கு என்ன உண்டாகுது? பிசாசினால் பிடிக்கப்பட்டதுனால என்ன செய்கிறா? கானானிய ஸ்திரீ, அதாவது இஸ்ரவேல் ஸ்திரீ அல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சான்று பதிலே கொடுக்கல. சீசர் என்ன சொல்றாங்க? ஆண்டே இவளை அனுப்பிவிடு, நம்ம பின்னாடியே தொந்தரவு பண்ணிக்கிட்டே வர்றா, திரும்பி திரும்பி சத்தம் போட்டு கூப்பிட்டே இருக்கா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும்னு சொல்லி. அப்புறம் திருப்பி அவள் என்ன சொல்றா? ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தெய்வ சுகம் பிள்ளைகளின் அப்பம், அதை எடுத்து என்ன செய்யறதில்ல? நாய்க்குட்டிக்கு போடுறதில்ல.
அப்போ கானானி ஸ்திரீ சரி நீ நாயின்னு சொல்லிட்டாரு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாளா? என்ன சொல்கிறா? அந்த நாய்க்குட்டியில் என்ன செய்யுமா? மேய்ச்சியிலிருந்து விழுகின்ற துணிக்கைகளை கூட அது சாப்பிட்டோம். ஸோ அப்போ ஆண்டு என்ன சொல்கிறாரு? உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஸோ நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எந்த உரிமையும் கிடையாது. we don't have any rights. ஸோ இந்த உலகத்தில் என்ன பார்க்குறோன்னா ஹியூமன் ரைட்ஸ், அனிமல் ரைட்ஸ், எல்லா ரைட்ஸும் பார்க்குறோம். பட் we don't have any rights. ஆண்டு எதை செஞ்சாலும் அவருடைய கிருபை நிமித்தமாக நமக்கு செய்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அதான் அந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். முதலாவது என்ன சொல்றாருன்னா, தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரன் யாரு? மேசியா. அது யார் எதிர்பார்க்குறான்? இஸ்ரேல் மக்கள் தான் எதிர்பார்க்குறான். இவள் இஸ்ரேல் மக்கள் இல்லை. ஆனால் என்ன சொல்றா? இஸ்ரேல் மக்களுடைய எதிர்பார்ப்பை இவளுடைய எதிர்பார்ப்பாக காமிக்கிறான். ஆண்டு அதை அக்செப்ட் பண்ணல. ஸோ அந்நிய ஜாதியாக இருக்க நம்ம என்ன செய்யறா? இப்போ புரியுது. சரி, நான் தாவீதின் குமாரனுக்கு கூட சரி கிடையாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே, த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லி அவருடைய விசுவாசத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். தாவீதின் குமார் நான் பார்க்கல, இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்கல, என்ன பார்க்குறா? ராஜாதி ராஜாவை பார்க்க அவருடைய விசுவாசத்தில் முன்னேறிவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பத்தை எடுத்து நாங்கள் நாய்க்குட்டிக்கு போடுறது இல்லை. So it is pet dogs. It talks about pet dogs. ஸோ அப்போ என்ன சொல்ற? அந்த மேய்ச்சியிலேருந்து விழுந்து துணிக்கைகளை விட அந்த நாயில் கொடுப்பார்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க அவர் என்ன சொல்றா? இட் இஸ் அ அசர்ஷன். அசர்ட் பண்ணுறான். ரைட்லெஸ் அசர்ஷன். எனக்கு உரிமைகளே கிடையாது, ஆனால் நீர் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவ கேட்குறது. அது அடிப்படை என்னன்னா விசுவாசம், பர்சிவியரிங் ஃபெய்த். பதில் கிடைக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்யறா? அங்கே விட்டு போகல. சீசர் சொன்னாங்க அனுப்பிடுங்கன்ற, நான் போகல. ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் வரை என்ன செய்வேன்? நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தவளே நம்ம போக விட மாட்டேன். பர்சிவியரிங் ஃபெய்த். தானியேலை பார்க்குறோம். அந்த 3 பேர் ஆண்டவங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சிலைக்கு முன்பாக நாங்கள் we will not compromise. நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவங்களை விடுவிக்க முடியும், ஆனால் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சிலைக்கு முன்பாக வணங்க மாட்டோம். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி பதில் சொன்னா கூட விடாமல் அழுக்கும் அவரை பற்றி கொண்டார். அதான் இவள்கிட்ட நான் பார்க்குறோம். அதான் உன்னுடைய விசுவாசம் பெரிய. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் நான் காணவில்லையே அப்படிங்கிறார். ஆண்டவர் மெச்சுகின்ற விசுவாசம் என்கிட்ட இருக்குதா? அதான் ஆண்டவர் பாராட்டுகின்ற ஒரு விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஸோ மூன்றாவது நான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது மார்க்கு 5:34 மத்தேயுவில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பார்க்குறோன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஸோ ஒரு 12 வயது ஒரு பெண் என்ன செய்கிறா? சுகவீனமாக இருக்கா, மறிக்கும் தருவாயில் இருக்கிறா. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? ஆண்டவரே எங்கள் வீட்டில் என் பிள்ளைய சுகமாக்குன்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி கூட போகிறாரு. போகிற வழியில் என்ன ஆகுது? ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவர் தன்னுடைய வல்லமை தன்னுடைய சரீரத்திலிருந்து புறப்பட்டு போனதை உணர்கிறார். அவர் நினைச்சா நின்றுறார். என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளையுடைய அப்பா என்ன யோசிச்சிருப்பாருன்னு, நம்ம கூப்பிட்டு போனோம், அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு போகிறோம், எமர்ஜென்சி சர்வீஸ், என்ன இடையில யாரோ தடையாக நின்றுட்டாங்களே அப்படின்னு சொல்லி he must have been anxious. அவரோட அமெரிக்கன்ஸாக இருந்தால் ஷூ பண்ணியிருப்பாங்க. எமர்ஜென்சி கால் இருக்கிறவர் எப்படி இடையில நின்றுட்டு இந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க, டிரெலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. ஆனால்
அங்கே வந்து 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அங்கே 12 வயதுள்ள ஒரு பெண் மரித்து போகுது. சரி, சால் 12 and 12. ஸோ அங்கே ஒரு வாழ்க்கையை முடிந்து போகுது. இங்கே வந்து இவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அம்சமே வீணாகி போயிடுச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரீனா she cannot go into the temple. ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, ஆவிக்குரிய காரியங்கள் எதுலேயுமே பங்கு பெற முடியாது. அதான் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன சொல்கிறார், ஆலயத்துக்குள்ளே போக முடியாது, பலி செலுத்த முடியாது, ஆண்டுடைய வசனத்தை கேட்க முடியாது. அதனால் she was deprived of all spiritual rights. ஆனால் அவளுக்கு என்ன செய்கிறா, எப்படியாவது நம்ம வஸ்திரத்தை தொட்டால் போதும், if I touch I'll be healed. ஸோ ஆண்டவரை தொடுகின்ற விசுவாசம், அது தொட்ட பொழுது அவருடைய விசுவாசம் இருந்தனால என்னாச்சு, அவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்க. அவமானப்படுத்தப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், ஆலயத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவள். நான் அவளுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு. தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள போக முடியாது, நான் தேவனுடைய குமாரனை தொட முடியும். அதான் அவளுக்கு இருந்த விசுவாசம். ஆலயத்துக்குள்ள தான் நீ விட மாட்டாங்க, நான் தேவனுடைய குமாரனை போய் நான் தொட்டால் போதும். ஸோ இன்னைக்கு வந்து வி சே ஹை டச் வேர்ல்ட், அப்படி தானே. முன்னாடி ஒரு சுவிட்சை போடணும், அமுக்கி போடணும், அப்படிலாம் தேவையில்லை. லைட் டச், ஹை டச். ஸோ அதான் அவ பண்ணுறேன், ஹை டச், லைட் டச், காட்ஸ் பவர், எக்ஸ்பீரியன்ஸிங் காட்ஸ் பவர். ஸோ நம்ம வெளியே போகும்போது என்ன சொல்லுவோம், பி இன் டச் வித் அஸ். ஏதாவது சொல்லலாம், பி இன் டச் அப்படின்னா என்ன அர்த்தம், பி இன் கம்யூனிகேஷன். ஸோ என்ன செய்யறா, ஷீ வாஸ் இன் கம்யூனிகேஷன் வித் த லார்ட். ஆண்டோடு கூட ஒரு தொடர், ஒரு உறவு. ஸோ நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்றால் we have to be in touch with the Lord. So we have to be in relationship with the Lord. அவரோடு கூட உறவிலையும் தொடர்பிலையும் இருக்க வேண்டும். இந்த பெண் அதான் செஞ்சாள். அவளை புறம்பே தள்ளினார்கள். அவளுக்கு ஆண்டவர் அருகில் வருவதற்கு உரிமை இல்லை. ஆனால் என்ன செய்யறா, ஆண்டவர் வந்து உரிமை இல்லை என்று சொன்ன பொழுது கூட அதை என்ன செய்யல, அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஸோ பி இன் டச். ஆண்டோடு கூட நாம் எப்படி தொடர்பு கொள்கிறோம், ஜெபத்தின் மூலமாக தொடர்பு கொள்கிறோமா, அவருடைய வசனத்தை படிப்பதுனாலே அவரோடு கூட உறவில் இருக்கிறோமா, கான்ஸ்டன்ட் அவரோட கம்யூனிகேஷனில் இருக்கிறோமா, ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் 24/7 இருக்குது. ஸோ அன்றைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த காரியங்களை மறந்து போயிடுறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன அர்த்தம், பி இன் டச் வித் மீ 24/7. அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இவ அப்படி இருந்தான். இதை தொட்டதுனாலே அவளுக்கு அவருடைய வாழ்க்கை என்ன இருந்துச்சு, மாறிச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம். ஸோ இந்த 3 காரியங்களை பார்த்தோம், worry, fear and doubt. விசுவாசத்தின் எதிரி என்னது, கவலை, பயம், சந்தேகம். விசுவாசத்தை அப்கிரேட் பண்ணுறது எப்படி, 3 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன செய்வோம், விசுவாசம் வர்த்திக்கப்படும். ஸோ 2வது என்ன பார்க்குறோம், எ ப்ரிசர்விங் ஃபெய்த். அந்த கானானிய ஸ்திரீயை போல ஆண்டவர் பதில் கொடுக்கும் வரை பற்றி கொள்ளும் விசுவாசம். 3வது என்ன பார்க்குறோம்னா ஆக்டிவ் ஃபெய்த். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்யறா, தொடு. இட் வாஸ் நாட் அ பாசிவ் ஃபெய்த். தூரமான இதில் போய் கூட்டத்தில் மத்தியில் எப்படியோ உள்ள நுழைஞ்சு போய் தொட்டுட்டான். தட் இஸ் ஆக்டிவ் ஃபெய்த். நம்ம லைஃப் குட் பி க்ரௌடட். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்ம நெருக்கிட்டு இருக்கலாம். அந்த நெருக்கத்து மத்தியில் ஆண்டவர் தொடுறோம். ஸோ லூக்கா 17:5 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அப்போஸ்தலர் வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும். லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இந்த 12 சீஷர்கள் வந்து ஆண்டவரை சொல்கிறாங்க, ஆண்டவரே
இந்த விசுவாசத்தினை வர்த்திக்கணும். லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஸோ நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோமா, விசுவாசிகளாக இருக்கிறோமா? ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே கவலைப்படுவது என்னுடைய சுபாவமாக இருக்குது, என்ன மன்னியும் கர்த்தாவே. ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு கவலைப்பட்டு உண்மை அவமானப்படுத்துகிறேன், மன்னியும் கர்த்தாவே. நான் கவலைப்படுறதுனால நீர் நன்மை செய்கிறவர் என்பதை நான் மறந்து போகிறேன். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய பயத்தில் இருந்து எங்களை விடுதலை பண்ணும். தேவையில்லாத பயங்கள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், மற்றவர்களை குறித்த பயங்கள், வியாதியை குறித்த பயங்கள், மரணத்தை குறித்த பயங்கள். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பலமுள்ள ஆவி, இந்த அன்பு நான் என்னை நிரப்பும், தெளிந்த புத்தி எனக்கு தாரும், பயமுள்ள ஆவி என்னிலிருந்து எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய சந்தேகத்தை நீக்கி போடும், மலைகளை பெயர்க்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் சொல்லி ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீ அப்கிரேட் பண்ணும், வர்த்திக்க பண்ணும். அந்த சேனையின் அதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டான். சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நான் நேசிக்க, என்னுடைய வேதத்தை நேசிக்க, என்னுடைய பைபிளை நான் நேசிக்க எனக்கு உதவி செய்யும். அதை ஆர்வமாய் ஆவலாய் படிக்க எனக்கு உதவி செய்யும். அதை தினந்தோறும் தியானிக்க எனக்கு உதவி செய்யும். சங்கீதம் உள்ள சொன்னது போல இரவும் பகலும் நான் தியானிக்க எனக்கு உதவி செய்யும். அந்த கானானிய ஸ்திரியை போல உன்னுடைய விசுவாசம் பெருக கிடவுது. ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தருளியே நான் உன்னை போக விட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு ஜெபம் பண்ணது போல ஆண்டவரை பற்றி கொள்கின்ற ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் நம்ம கொடுக்க ஆண்டவருடைய ஜெபம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட உடனே சுஸ்தமான, நெருக்கத்து மத்தியில், வியாதியின் மத்தியில் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தால் கூட, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல முடியாத இருந்தால் கூட, தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவை வந்து தொட்டால் சொன்னாங்க. ஆண்டோடு எப்பொழுதும் உறவுள்ள விசுவாசம், தொடர்புள்ள விசுவாசம். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சீஷர்கள் உம்மிடத்தில் வந்து ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய விசுவாசத்தை நீ வர்த்திக்கப்படும். ஆண்டவரே, கவலை, பயம், சந்தேகம் இல்லாத ஒரு விசுவாசத்தை தான். வசனத்தை பற்றி கொள்கின்ற விசுவாசத்தை தார். எல்லா சூழ்நிலையிலும் உண்மை அண்டிக் கொள்கின்ற விசுவாசத்தை தார். எப்பொழுதும் மூடு கூட தொடர்பில் இருக்கின்ற விசுவாசத்தை எங்களுக்கு தார். ஆண்டவரே, நாங்கள் அற்ப விசுவாசிகளாக இராதபடி
நீர் மெச்சுகின்ற, நீர் கமெண்ட் பண்ணுகின்ற அந்த விசேஷத்தை விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யலாம் ஜெபிக்கிறோம். ஆண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் நீ ஆசீர்வதியும், திருச்சபை நீ ஆசீர்வதியும், இந்த சபை கலங்கரை விளக்காய் இங்கு காணப்பட உதவி செய்யலாம் ஜெபிக்கிறோம். இங்கு உள்ள மற்ற தமிழ் மக்களை ஆசீர்வதிக்கின்ற சபையாய், சீஷர்களாய் மாற்றுகின்ற சபையாய் இதை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமென்.